ஒரு பத்திரிகை அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். ஊடகங்கள் சொல்வதெல்லாம் போய் நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. காசு வாங்குறாங்களா அமைச்சர் பேச்சு சர்ச்சை. ஒரு பத்திரிகை நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க. தங்கம் தந்த அட்டகாச பதிலடி. அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மீது இப்படி நம்மளுடைய அவையிலே அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். நீதி, நேர்மை, நியாயம் இந்த மூன்றுக்கும் ஒப்பாய் விளங்குவது ஊடகம் தரும் ஒரு உண்மை செய்தி. அந்த உண்மைக்கு களங்கம் விளைவிக்கும் அமைச்சர் எத்தனை வில்லங்கத்தில் சிக்கினார் என்பதை இந்த ஊரே ஊடகத்தின் வாயிலாக அறியும் என்கிறார் ஊடகத்தின் உண்மை அறிந்தவர்கள். ஆளும் கட்சியை ஆட்டி படைக்கின்ற எதிர்கட்சி ரெண்டுக்கும் பொதுவான செய்திகளை, அதுவும் உண்மைத்தன்மை அறிந்து ஜெம் தொலைக்காட்சி போன்ற எண்ணற்ற ஊடகத்தின் வாயிலாக செய்திகளை வழங்கும் ஊடகத்தின் மீது அமைச்சர் அளித்திருக்கும் குற்றச்சாட்டும், அதற்கு ஆறுதல் தரும் வகையில் தங்கம் தென்னரசு பேசியிருக்கும் கருத்து பற்றியும் நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் தொடர்பாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்த கருத்து அவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு முன்னாள் அமைச்சரும் திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினருமான தங்கம் தென்னரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் பேசி கொண்டிருந்த போது அமைச்சர் கீர்த்தனா குறுக்கிட்டு பேசினார். அப்போது சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் பணம் பெற்றுக்கொண்டு அரசுக்கு எதிராக செய்திகளை வெளியிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். அமைச்சரின் இந்த கருத்து அவையில் விவாதத்துக்கு வழிவகுத்தது. ஒரு பத்திரிகை அது ஒரு நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்திய இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. இதனைத் தொடர்ந்து பேசிய தங்கம் தென்னரசு ஊடகங்களின் செயல்பாடு குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். ஊடகங்கள் மூன்றாவது கண்ணாக செயல்படுகின்றன. தங்கம் தென்னரசு பேசும்போது, ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சியோட செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்து சொல்வதில் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் முக்கிய பங்கு இருப்பதாக சொன்னார். ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மூன்றாவது கண்ணாக இருந்து விமர்சனங்களாக எடுத்து சொல்வதுதான் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களுடைய பணி என அவர் குறிப்பிட்டார். ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து மூன்றாவது கண்ணாக இருந்து விமர்சனங்களை எடுத்து வைப்பது பத்திரிகைகள், ஊடகங்கள். அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மீது இப்படி நம்மளுடைய அவையிலே அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் குறைகள் இருந்தால் அதனை சுட்டி காட்டுவதும், அரசின் திட்டங்கள் மக்களிடம் எவ்வாறு சென்றடைகின்றன என்பதை வெளிப்படுத்துவதும் ஊடகங்களுடைய கடமை என அவர் வலியுறுத்தினார். அதே போல அரசுடைய செயல்பாடுகள் தொடர்பாக வெளியாகும் செய்திகள் மூலம் ஆட்சியின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கவும் மக்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ளவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுவாக குற்றம் சாட்டக்கூடாது. அப்படி கொடுக்கக்கூடிய பத்திரிகைகளிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள், எதிர்கட்சிகளுக்கு காசு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் என்றதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. இதனைத் தொடர்ந்து ஊடகங்கள் குறித்து அமைச்சர் கூறிய காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள் என்ற கருத்தை தங்கம் தென்னரசு மிகவும் வன்மையாக விமர்சித்தார். ஒரு குறிப்பிட்ட செய்தி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் செய்தி குறித்து அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்றும், ஆனால் அதனை வைத்து ஒட்டுமொத்த பத்திரிகைகளையும் பணம் வாங்கி கொண்டு செய்தி வெளியிடுபவர்கள் போல பொதுவாக சித்தரிப்பது சரியல்ல என்று அவர் கூறினார். பொதுவாக பத்திரிகைகள் காசு வாங்கி கொண்டு எழுதுகின்றன என்று அமைச்சரே சட்டப்பேரவையில் சொல்வது அவருக்கு அழகல்ல என அவர் கண்டனம் தெரிவித்தார். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என இருதரப்பையும் எழுதுவார்கள். மேலும் பேசிய தங்கம் தென்னரசு, ஊடகங்கள் எப்போதும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக மட்டுமே செயல்படுவதில்லை என்றும், அதே போல எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக மட்டுமே செய்தி வெளியிடுவதில்லை என்றும் குறிப்பிட்டார். பத்திரிகையில் இரண்டு புறம். ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒப்பீடை செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக இவர்கள் காசு வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவது என்பது ஒட்டுமொத்தமாக பத்திரிகையை எல்லா பத்திரிகையிலும் அது குறிப்பிடுவதாக அமைந்துவிடும். எனவே அது போன்ற ஒரு
நிலைப்பாட்டையோ அது போன்ற ஒரு செய்தியோ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்தேன். அரசின் செயல்பாடுகள்ல நல்ல விஷயங்கள் இருந்தால் அதையும், குறைகள் இருந்தால் அதையும் ஊடகங்கள் செய்தியாக வெளியிடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். ஒரு பத்திரிகை குறிப்பிட்ட புள்ளி விவரங்களுடன் ஓர் அரசியல் ஒப்பீட்டை வெளியிட்டிருந்தால் அந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து விவாதிக்கலாம். ஆனால் அதற்காக அந்த பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறது என்று கூறுவது சரியான அணுகுமுறை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்து பத்திரிகைகளையும் அவமதிப்பதாகிவிடும். ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் செய்தியை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த ஊடகங்களை விமர்சிப்பது பத்திரிகை துறையை அவமதிப்பதாக அமைந்துவிடும் என தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் குறித்து சட்டப்பேரவையில் பேசும்போது அவற்றின் பொறுப்பையும் ஜனநாயகத்தில் அவற்றுடைய முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் ஒருபுறம் அரசுக்கு எதிராக சில ஊடகங்கள் பணம் பெற்றுக்கொண்டு செய்தி வெளியிடுவதாக அமைச்சர் கீர்த்தனா கூறியது ஒருபுறம் இருக்க, மறுபுற ஊடகங்களின் பணியை அரசின் செயல்பாடுகளை விமர்சன ரீதியாக மக்களிடம் கொண்டு செல்வது என்றும் ஒட்டுமொத்த பத்திரிகைகளையும் பொதுவாக குற்றம் சாட்டக்கூடாது என்று தங்கம் தென்னரசு தெரிவித்த கருத்தும் இருக்கிறது. இதனால சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த விவாதம் அரசு ஊடகம் இடையான உறவு, ஊடகங்களுடைய விமர்சன உரிமை மற்றும் அரசியல் செய்திகளின் நம்பகத்தன்மை குறித்து மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல முணுமுணுக்கும் செய்திகளை நேர்மை மாறாமல் பல அரசியல் தலைவர்களின் உண்மை என்ற நாடகத்தில் கலந்திருக்கும் பொய் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் ஊடகத்தின் மீது வாய்க்கு வந்ததை அமைச்சர் அள்ளி வீசுவது அநாகரிகமற்றது. இதனை எங்களை போன்று உண்மை செய்திகளை வழங்கும் எண்ணற்ற ஊடகத்தின் வாயிலாக எடுத்துரைத்து கண்டனத்தை தெரிவித்து குரலற்றவர்களின் குரலாக ஒடியெழுப்பும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.